அனைவருக்கும் வணக்கம். குரு ஒரு இயற்கை சுபகிரகம். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே குரு கெடக்கூடாது. அப்படி கெட்டால் அந்த ஜாதகம் வலுவிழக்கும். இந்த அமைப்பில் குரு பாபத்துவம் அடையும் போது அதன் தசா புத்திகள் எவ்வாறு என்ன நடக்கும்? குரு கெட்டாலே தனம் கெடும், புத்திர பாக்கியத்தை தரப்பட மாட்டார், ஜாதகத்துக்கு கடவுள் மேல் உள்ள ஈடுபாடு குறையும், மேலும் குருவின் ஆதிபத்தியம் பாதிக்கப்படும். இந்த அமைப்பில் பாபத்துவமான குரு தசையில் என்ன நடக்கும் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 22/6/2001 2:20 AM அளவில் பிறந்திருக்கார். மேஷ லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். லக்கணத்தில் சுக்கிரன், 2ஆம் வீட்டில் சனி புதன், 3ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் குரு ராகு, 8ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகி 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிற கோலாக்கிழமை சனியன் பார்வையார். லக்னாதிபதி பாபத்துவம் அடைந்திருக்கார், ஆனாலும் லக்னம் சுபத்துவம் அடைகிறது. அதாவது 2இல் 1ஆவது நன்றாக இருக்க வேண்டும். இங்கே லக்னத்தில் தனிச்சு சுக்கிரன் அமர்ந்திருக்கார், லக்னம் சுபத்தன்மையுடன் இருக்கிறது. ஆனால் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகி அவர் 8ஆம் வீட்டோடு முழுக்க தொடர்பு கொண்டு சனியின் பார்வையில் இருக்கிறார். எனவே லக்னாதிபதி முழுமையாக பங்கமடைந்திருக்கிறார். அவர் லக்கணத்திற்கு 8இல் மறைந்து 8ஆம் இடத்தில் ஆட்சியாகி சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பெரிய கல்வி என்பது எதற்கு இருக்காது. ஏனென்றால் புதன் சனியுடன் நினைப்பதும் 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் ஏதோ ஒரு பிகாம் டிகிரி அந்த மாதிரி தான் படிச்சிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதகர் பிறந்தது ராகு திசை, அதாவது குருவின் சூரிய சந்திரனின் கிரகணப்படுத்திய ராகு திசை. சரியான பருவ வயதில் இவருக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு திசை நடந்திருக்கிறது. அதாவது மேச லக்னத்திற்கு பரிபூர்ண ராஜயோகாதிபதியான குரு இந்த லக்னத்திற்கு அனைத்து பாக்கியங்களையும் தர கடமைப்பட்டவர். தந்தை வழி மேன்மை, பாக்கியங்கள், தனம், திருமணத்தின் மூலம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் எல்லாத்தையும் தர இந்த குரு கடமைப்பட்டவராக இருப்பார். ஆனால் அதே குரு பாபத்துவம் அடையும் போது இதையும் தரமாட்டார். தனத்தை கெடுப்பார், புத்திரத்தை கெடுப்பார், தந்தை வழி அமைப்புகளை கெடுப்பார். இந்த ஜாதகத்துக்கு குரு திசை எந்த விதமான யோக பலன்களையும் செய்யவில்லை, மாறாக பெரிய கெடுபலன்களையும் செய்யவில்லை. ஏனென்று கேட்டால் குரு அங்கே ராகுடன் தான் நெருங்கி இணைந்திருக்கிறார், சனியுடன் இணையவில்லை. சனி ராகு 2 கிரகங்களும் அங்கே குரு இணைந்திருந்தால் கண்டிப்பாக தகப்பன் மொழி அமைப்புகள் குரு திசையும் இந்த ஜாதகர் மிக கடினமான கெடுபலன்களை அனுபவித்திருப்பார். அதே சமயம் இந்த குரு திசையில் இந்த ஜாதகத்துக்கு பெரிய கெடுபலன்களும் இல்லை, பெரிய யோக பலன்களும் இல்லை. அதாவது ராகுடன் இணைந்த கிரகம் தனது காரக ஆதிபத்தியத்தை தரும் வலிமையை இழக்கும். அதுதான் பாயிண்டே. காரகம்னா என்ன? குருனுடைய காரகம். ஆதிபத்தியம்னா குருனுடைய ஆதிபத்தியம், 9, 12 ஆதிபத்தியம், இவற்றை கெடுப்பார். அதே சமயம் என்னதான் குரு அஸ்தங்கமாக இருந்தாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தகப்பன் ஸ்தானத்தை பார்ப்பதால் தகப்பன் ஓரளவு நன்றாகவே இருக்கிறார். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதும் சந்திரன் ராகுடன் இணைந்திருப்பதும் தாய்க்கு அடிக்கடி சுமையான கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. இந்த ஜாதகர் ஃபைனான்ஸ் தொழில் தான் பண்ணுறார். ஏன்னா ராசிக்கு 10ஆம் அதிபதி குருவாகி இருப்பதால் இந்த ஜாதகர் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுகிறார். ஃபைனான்ஸ் தொழிலில் பெரிய அளவு சோதிக்க முடியவில்லை. குறிப்பாக இந்த ஜாதகருக்கு சூரிய சந்திர செவ்வாய் புத்திகள் கடுமையான கெடுபல்களை தந்தது. ஏனென்றால் அப்போது அஷ்டமச்சனையும் நடந்திருக்கும். சூரியன் அமாவாசை அமைப்பிலே இருக்கிறார். அதாவது பிரதம தேதியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். செவ்வாய் திசை கடுமையான கெடுபலம், அசிங்கம், கேவலம், அவமானம் போன்றவற்றை 8ஆம் அதிபதி தருவார். கோதாக்கருக்கு தசாநாதம், புத்திநாதம், சஷ்டாஷ்டகம் வயது. எனவே இந்த குரு திசை செவ்வாய் புத்தி ஜாதகருக்கு கடுமையான கெடுபலன்களை தந்திருக்கும். அடுத்து வர ராகு புத்தி ஏதாவது மூச்சு எடுக்கக்கூடியான பலன்கள் இருக்கும். எனவே 5, 9 கூடியவர்கள் பாபர் சுபரானாலும் மிஞ்சும் பலன்களை தருவார் என்ற பழமொழி எல்லாம் ஏற்புடையது அல்ல. இங்கே குரு பாக்கியத்தை தர வேண்டும், பாக்கியத்தை தர கடமைப்பட்டவராகிறார். ஆனாலும் அங்கே முழுவதுமாக கெட்டுவிட்டார். ஒரே நேரத்தில் சூரியனுடனும் ராகுடன் இணைந்தும் கெட்டுவிட்டார். தன்னுடைய சுயத்தன்மையை இழந்து விட்டார். அதே சனியுடன் இருந்தால் தனது காரகத்தை மாறுபடுத்தி தருவார். இன்னுமே கெடுபலன்கள் அதிகமாக இருந்திருக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் குரு பாபத்துவம் அடையும் போது அந்த ஜாதகமே பெருமளவில் யோக நிலையில் இருக்கார். மேலும் பாக்கியாதிபதி ஆதிபத்திய ரீதியாக அந்த குரு சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கும் முறையில் அந்த குரு கெடும்போது அதனுடைய ஆதிபத்திய விசேஷ நன்மைகளும் இருக்காது, காரக நன்மைகளும் இருக்காது. எனவே இந்த ஜாதகத்துக்கு குரு திசை எந்த விதமான நற்பலங்களையும் செய்யவில்லை. மாறாக இறுதிப்பதியில் கடினமான கெடுபலன்களை தான் தந்தது. முதல்ல பாக்கியாதிபதியாக இருந்தால்
பிற்பகுதி விரையாதிபத்தியம் என்ற ஆதிபத்தியத்தையும் அவர்கள் தான் பெறுகிறார். எனவே ஒரு குரு பாவத்துவம் அடையும் போது அந்த ஜாதகம் யோக நிலையில் இருக்காது. மேலும் குருவின் காரக ஆதிபத்திய விஷயங்கள் நன்றாக இருக்காது. குரு திசையும் நல்ல பலன்களை செய்யாது, ஆதிபத்திய விசேஷமாக இருந்தாலும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.